பெரியார் என்ன செய்து விட்டார், சாதித்து விட்டார். சில பேர் அவர்களுக்கு துணையாக இன்றைக்கு இயக்கம் கட்டி பெரியாரை விமர்சிக்கிறார்கள். நன்றி மறந்த நிலையில் பெரியாரை விமர்சிக்கிற இயக்கங்கள் இங்கே பல உருவாகி இருக்கின்றன. RSS காரனும் தமிழ் தேசியம் பேசுகிற போலிகளும் ஒரே குரலை எழுப்புகிறார்கள், பெரியார் இங்கே என்ன சாதித்து விட்டார் என்று. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த காலத்தில் ஒற்றை நம்பிக்கைக்குரிய நண்பராக இருந்தவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தலித் இயக்க தலைவர்கள் கூட யாரும் அவரை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இந்த தலித் இயக்க தலைவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் காங்கிரஸில் இருந்தார்கள். மரகதம் சந்திரசேகர் காங்கிரஸிலே இருந்தார், இளைய பெருமாள் காங்கிரஸிலே இருந்தார், கக்கன் காங்கிரஸிலே இருந்தார், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தென்காசி அருணாச்சலம் காங்கிரஸிலே இருந்தார். குடியரசுக் கட்சி தலைவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு அம்பேத்கரை அடையாளம் கண்டு MC ராஜா அவர்கள் கூட அன்றைக்கு அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சித்த காலம் அது. அந்த காலத்தில் தேசிய அளவில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று உருவாகி இருக்கிற உண்மை தலைவர், புரட்சி தலைவர் அம்பேத்கர் தான் என்று அடையாளம் கண்டவர் தந்தை பெரியார். அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பர்மாவுக்கு அன்றைக்கு போனவர். அங்க பௌத்த மாநாடு நடந்த போது, வாங்க நாம 2 பேரும் சேர்ந்து பௌத்தத்துல சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த அளவுக்கு நட்பு. ஏன்? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மதமா? அதனாலயா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மொழியா? அதனால் தானா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே சாதியா? எந்த அடிப்படையில் அவர்கள் நட்பு உருவானது? இந்த சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும். பரப்பின் அடிப்படையில் இருக்கிற சாதி, மேல் சாதி, கீழ் சாதி என்கிற நிலைப்பாட்டை தகர்க்க வேண்டும். இந்த கேட்டினை அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் 2 பேருடைய நோக்கமும். அம்பேத்கர் பேசியதைத்தான் பெரியார் பேசினார், பெரியார் பேசியதைத்தான் அம்பேத்கர் பேசினார்.